என்னோட பர்சனல் கலெக்ஷனில் இருக்க எல்லா ஃபிஷ்ஷஸ்க்கும் நான் என்ன ஃபீட் பண்ணுறேன் அண்ட் ஜென்ரலாக ஃபீடிங் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எல்லாமே என்னோட பர்சனல் கலெக்ஷன். ஜஸ்ட் 1 டேங்க்கில் ஆரம்பித்தது, இப்போ நிறையா டேங்க்ஸாக ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் என்னோட ஷெல்டுலர்ஸ் இது எல்லாத்துக்குமே நான் வந்து ஃப்ரோசன் ஆர்டிமியா தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். இந்த ஃபிஷ்ஷஸ் மோஸ்ட்லி லைவ் ஃபீட் இல்லைனா ஃப்ரோசன் ஃபீட் நல்லாவே எடுக்கும். பட் எல்லா டைமும் கொடுக்க முடியாது. ஒரு வேளை ஃப்ரோசன் ஃபீடும், இன்னொரு வேளை டெட்ராபைட்ஸ் இல்லை வார்ம்ஸ் கிடச்சா கொடுப்பேன். இதிலே கோல்டன் வெரைட்டி நம்மக்கிட்ட இருந்துச்சு இல்லையா, கோல்டு ஆசிட்டுலஸ், அதுவுமே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு. நம்ம வந்து ஒரு பீட்டா வாங்கியிருந்தோம் ஜே ஃபிஷ் டேங்க் ப்ரோக்கிட்டேருந்து. ஸோ பீட்டா பட்டோட்டி இதுவுமே இப்போ நல்லா சைஸ் ஆகிட்டுருக்கு. இவனும் நல்லா ஃபீட் எடுப்பான். இவனுக்கு ஒரு பெரிய டேங்க் கொடுத்து சூப்பராக வச்சுருக்கோம். ஸோ இவனுக்கும் அதே தான் ஃப்ரோசன் ஆர்டிமியா. அண்ட் இப்போ பார்த்த 3 ஃபிஷ்ஷஸ்க்கும் டெட்ராபைட்ஸும் கொடுப்பேன். ஃப்ரோசன் ஆர்டிமியா மாலிஸ் கப்பீஸ்க்கும் கொடுக்கலாம். என்னோடய ஃப்ரைஸ்க்கும் அதை தான் கொடுக்குறேன். நிறையா கொடுத்திங்கன்னா ப்ளோட்டிங் ஆகி வயிறு பிரச்சனை வரும். ஸோ ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் கொடுங்க. அப்படி கொடுத்திங்கன்னா ஃபிஷ்ஷோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ஒரு வேளை கொடுக்குறதால உங்களுக்கு பெருசாக பிரச்சனையும் இருக்காது. நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஃபிஷ்ஷஸும் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் ஒரு ஸ்டாக்காக வச்சுருக்கேன். அந்த ரெட் பிளாட்டி கப்பீஸ் எல்லாம் இவங்களுக்கும் ஃப்ரோசன் ஆர்டிமியா அண்ட் பெல்லட்ஸ் நிறைய இருக்குது. ஜீவாவோட மைக்ரோ பெல்லட்ஸ், அப்புறம் கப்பி பைட்ஸ் இதுவும் கொடுத்துட்ருக்கேன். பீட்டாவுக்கு தனியாக பீட்டா பைட்ஸும் எப்போயாவது கொடுப்பேன். இது இல்லாமல் சிங்கிங் வேஃபர் அண்ட் ஆல்கே வேஃபர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபீட். ஃபிஷ்ஷஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றது ஆல்கே ஈட்டர், ஓட்டோசிங்க்லஸ், நம்மக்கிட்ட இந்த ரெட் பிட்டில் நோஸ் பிளக் இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் இதை தான் கொடுத்துட்ருக்கேன். நம்மளோட ஹில் ஸ்ட்ரீம் லோச் டேங்க்கில் பர்ஃபெக்டாக செட் ஆகி அந்த என்வாயர்மெண்ட்டில் சூப்பராக இருக்குது. அவங்களுக்கும் இந்த சிங்கிங் வேஃபல் தான் போட்டுட்ருக்கேன். இதில் ஸ்டெப் பை கோரிங் கொஞ்சம் இருக்குது, அதுவும் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த டேங்க் ஆக்சுவலி பயங்கரமாக செட் ஆகிடுச்சு. ஏன்னா நல்ல ஆக்சிஜனேட் கொடுத்துருக்கோம், நிறைய பிளான் கொடுத்துருக்கோம், மேலே மணி பிளான் கொடுத்துருக்கோம். இந்த டேங்க்கில் ஆக்சிஜனுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ ஃபிஷ்ஷஸ் வந்து ஃபீடையும் என்ஜாய் பண்ணுது, டேங்க்கையும் என்ஜாய் பண்ணுது. நம்மக்கிட்ட ப்ளக்கோஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ப்ளக்கோ பைட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இது இல்லாமல் அப்பப்போ கொக்கும்பர் வந்து கட் பண்ணி கொடுப்போம். முடிஞ்சளவுக்கு வெஜ்ஜஸ் ஒரு வேளை, அப்புறம் அந்த மாதிரி ப்ளக்கோ பைட்ஸ் ஒரு வேலை, அது மாதிரி மாற்றி கொடுத்துட்ருக்கோம். ஷிம்ஸுக்கு நிறைய ஃபீட் இருக்குது. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஃபீடும் நான் மாற்றி யூஸ் பண்ணுவேன். அண்ட் HWA ஃபீட் ஒன்று இருக்குது. இதுவுமே ரொம்ப குட்டியான அமௌண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஷிம்ஸுக்கு நான் ஒரு நாளைக்கு ஒன்று யூஸ் பண்ணுவேன். அண்ட் எல்லா ஃபீடையுமே வந்து மாற்றி ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணுறதால ஷிம்ஸ் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுது. அண்ட் கலரேஷன் நல்லா கிடச்சிருக்கு. நம்ம கம்ஃபாவுக்கு இந்த ரெட் சின் ஃபுட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆக்சுவலி கலரேஷனுக்காக யூஸ் பண்ணுறது. நான் எதிர்பார்த்து ரெட் கலரேஷன் இன்னும் வரல, பட் க்ரூமிங் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவனுக்கு இந்த ஃபீட் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. இப்போ நீங்கள் பார்த்த எல்லா ஃபீட்ஸும் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட லிங்க்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் ஃபீட்னு டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டேரெக்டாக சென்ட் பண்ணுறேன். அண்ட் ஃபீடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓவர் ஃபீட் பண்ணாமல் இருந்தாலே போதும். நான் மேக்ஸிமம் 7 days எந்த ஃபீடும் பண்ணாமல் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபிஷ்ஷஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை.